சென்னையில் புளியந்தோப்பில் பசங்க ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா பொண்ணு ஒரு 50 பேர் இருப்பாங்க உங்களை. டக்குன்னு அப்படியே சொல்லிட்டு அப்படியே காட்டிடலாம், அப்படி காட்டிடலாம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா புளியந்தோப்பு நோக்கி போயிட்டுருக்கோம். புளியந்தோப்பில் என்ன ஃபேமஸ்ஸு அப்படின்றது ஒரு காலத்தில் புளியந்தோப்பாக இருந்தது. புளியந்தோப்பில் வந்து ஒரு பாய்க்கு என்ன பண்ணார், தோப்பு கீழே உட்காந்து கறி சமைச்சு கறியை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த வழியாக போகிற ஐடி கம்பெனிக்கிற என்ன பண்ணால் பசிக்குதுன்னு சாப்பிட ஆரம்பித்தான். அப்படியே காலப்போக்கில் அந்த மரத்தில் வெட்டி பறக்க விட்டானுங்க, நிறைய பில்டிங் கட்டானுங்க, ரோடை கட்டானுங்க, ரோடு ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. அந்த பாய்க்கே மேலே போயிட்டார். இருந்தாலும் பல பாய் உருவாகி தெருவுலாம் ஒரே பாய் கடையாக வந்து டேஸ்ட்லாம் எப்படி உருவாக்க தெரியாமல் இந்த திருட்டு வண்டி போனால் இது பழங்கட்டி நட்டு வண்டியெல்லாம் எது அட்டு வண்டி எது நொட்ட வண்டியும் தெரியல. அதுமாதிரி ஒரு பாய் போய் அந்த பாயை மூலிமா பல பாய் வந்து எந்த பாய் உருவாக்கம் டேஸ்ட்டே தெரியாத அளவுக்கு மாறி போய் எந்த கடை நல்ல கடைன்னு தெரியாமல் போய் எல்லா கடையிலையும் போய் சாப்பிட்டு ருசியை பார்க்குறீங்க. சில பேர் வீட்டில் பார்சல் கட்டு வந்து தக்காளி சாதம், புளி சாதம், ஏதோ ஒரு சாதம் கட்டு வந்து வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்து போட்டு நானும் புளியந்தோப்பு வந்தேன், நானும் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஸ்டோரி போடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. புளியந்தோப்பில் வேறு என்ன ஃபேமஸ்ஸு? அம்பேத்கர் லெட்டில் போ, அப்படி போ வழி காட்டுற. அப்படி தம்பி ரிக்ஷா ஓட்டு போகிற. அப்படி தம்பி அண்ணனா அத்தாவா என்னாச்சு புளியந்தோப்பு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே மாட்டுக்கறி தான் ஃபஸ்ட்டு ஃபேமஸ்ஸு. மாட்டுக்கறி காட்டும். இரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மக்களே. அதாவது பொண்ணுங்க நம்ம ஊர் பக்கம் தான் 9 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் சென்னையில் புளியந்தோப்பில் பசங்க ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா பொண்ணு ஒரு 50 பேர் இருப்பாங்க உங்களை. அவ்வளோ கூட்டம். பொண்ணு இதை குளிச்சு கிளம்பி செப்டாப்பாக லிப்ஸ்டிக்கு மேக்கப்பு என்னென்ன பொண்ணு இறந்து போட்டு வந்துட்டு அப்படியே. இதுதான் டீப் ஷாப். மாடு ரெடி உள்ள அப்படியே மாடை அப்படியே பூ மாதிரி தோலை உரிச்சு தொங்க விட்ற. அப்படி மல்லிப்பூ, குண்டு மல்லி, அந்தமாரி கொழுப்பு தனியாக, ஈரல் தனியாக, அது தனியாக தொங்க விட்டு சாப்பிட்ற. அப்படி நிழலே தெரியும் பயங்கரமாக. இதுதான் நாங்கள் சொன்ன வண்டி வாடகை வந்து சாப்பிட்றாங்க. நல்ல வேட்டை போசியை தின்றுவோம் நல்லா எலும்பியும். ஸ்டோரேஜ் அப்படியே ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆனால் ஓடினே தான் இருக்குது வீடியோ. ஏன் எடுத்து போகிறது? எவனா என் கடையை எடுத்து போகிறீங்க கேட்க போகிறான். ஆனால் பேசி எடுத்து போடுவான். அவன் போடாமல் இருக்கான். அவங்க கடையில் கேட்டோம், அழகாக சூப்பராக சொல்லுவாங்க, அழகாக இருக்குன்னு. கேம்பர்னா இப்போ அது எது பொண்ணு எது பையனை தெரியல பாரு. அது யாரு? பையன்தானா? கேள்வி கேட்பாங்க ஆச்சரியமா. திடீர்னு திட்டுவாங்க. ஏன் அங்கே போய்கிட்டு அது ரொம்ப டேமேஜ். நிஞ்சா நிற்கிது. நிஞ்சா பைக்கு ஏண்டா இந்த பைக்கு கம்மி, பைக்கு ஒன்று பயங்கரமா. அந்த பேர் உள்ள பைக்கில் லோவஸ்ட் சி வைக்காது. அதேமாரி புளியந்தோப்பு முக்கியமாக யாரும் மறந்துட்டீங்க. புளியந்தோப்பில் அது என்ன குல்ஃபி, இந்த அந்த இதை தூண்டி விடுமே, ஹார்மோன்ஸ் தூண்டி விடுற குல்ஃபிங்க இதெல்லாம் ஃபேமஸ் இருக்குல்ல. தூண்டி விளையாடுவீங்க, அப்புறம் சீண்டி விளையாடுவீங்க, அப்புறம் நீண்டி விளையாடுவேன். அப்போ புளியந்தோப்பில் அடுத்து நிறைய கழுதை ஃபேமஸ். இம்பட்டு கழுதை பால் வந்து யோசனாரு 300 ரூபாயா? அதான் அவர் பார்த்தா தெரியுது, வீடு தெரியல. 300 ரூபா இங்கே காமிச்சிட்டு இருக்கிறேன். இம்பட்டு கழுதை பால் வந்து 300 ரூபா. அதுவும் அதுக்காக பார்த்துட்டு இவருக்கு பால் ஒரு பண்ணலாம் கேட்காது. அதுக்கப்புறம் புளியந்தோப்பு வரணும்னா இருக்கிறது சென்னையில் ஹையஸ்ட் பில்டிங் எங்கே இருக்குன்னா அது புளியந்தோப்பு தான் இருக்குது. யாருக்கு ஒரு எக்ஸப்ட் போல் பாருங்க. இந்த கடை ஒரு ரூபாய் சீன்ல திடீர்னு எல்லாம் அங்கே போனாங்க, புரிஞ்சு போச்சு. ஓகே நண்பர்களே, புளியந்தோப்பு வந்தால் எல்லா கடையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் சாப்பிட்றாதீங்க. வெளியும் உள்ளே இருக்கா? கூட உள்ள போயிட்டு உள்ள கடை உள்ளே இருக்கா? கூட்டமாக இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டோம்.
புளியந்தோப்பு மாரி இன்னும் பல வீடியோக்களை போடுவோம். அந்த ஊர்லாம் சென்று அந்த ஊரில் என்ன ஃபேமஸ் அதையும் சொல்கிறேன். ஆனால் நிறைய பசங்க வந்து தம் அடிச்சுட்டு வேறு என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி வராங்கப்பா லவர்ஸோட. அது லவர் ஒரு பக்கம் அடிக்கிற அப்படி நம்ம தான் எதுவும் அடிக்காமல் டிஎம்எல் அடிச்சுட்டு போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ஊரில் என்ன ஃபேமஸ் சொல்லி நான் பார்த்து சரிங்களா. சைட்டுக்கு போக வேண்டியதான்.